நான் இப்போ வந்து நம்ம வீரகேரளம் சைட்டில் காங்கிரீட் போடுறதுக்கு முன்னால் எலக்ட்ரிக்கல் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஆமாங்க. என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்கீங்க, எப்படி பண்ணியிருக்கீங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. சரி. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கலுங்கிறது பேசிக்காக பார்த்தீங்கன்னா 2M பைப் தான் மேக்ஸிமம் போடணும். ஒரு சில சைட்டில் பார்த்தீங்கன்னா 1.5 போடுவாங்க. ஒரு சில சைட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட்டாக போடுவாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா எப்போ குவாலிட்டியாக தான் மெயின்டைன் பண்ணுவோம். அதாவது பார்த்தீங்கன்னா வாஷிங் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? எப்படின்னா பைப் வந்து உடையக்கூடாதுங்கிறக்காக மேக்ஸிமம் உடையவே கூடாது. உடைச்சா நமக்கு வேலையே அதிகமாகிடும். சரிங்களா? அதனால தான் வேற ஒன்றும் இல்லைங்க. பைப் அங்கே நிறைய இது பார்த்தேண்ணா, ஏன்னா வளைச்சு போட்டிருக்கீங்க. பைப் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக போடக்கூடாது. நாளைக்கு ரூப் பார்த்தீங்கன்னா வெடிக்கும். நம்ம ரெடிமிக்ஸ் போடுறோம்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மேலே தான் காரணம் சொல்லிடுவாங்க. அது வெடிக்காமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம பைப் வளைச்சு போடுறோமே. சரி. இப்போ இந்த வீட்டில் என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா கேபிள் லைன் கொடுத்துருங்க. சோலார், அதாவது வாட்டர் சோலார் கிடையாது, பவர் சோலார். சரிங்களா? அப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா கேமரா, அப்புறம் யூபிஎஸ், அப்புறமேட்டு மோட்டர் கட் ஆஃப் ஆகிற மாதிரி உங்கள் லைனு இதுலேயே வந்துடும். இன்ஃபில்டாக ஆட்டோ கட் ஆஃப் ஆகிற மாதிரி. ஓகே. ஒரு சில பக்கம் பார்த்தீங்கன்னா எல்லாமே அவுட்டரில் அடித்து லைனில் கொண்டு வருவாங்க. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இதுலேயே எல்லாமே கொண்டு வந்துடும். மேக்ஸிமம் எல்லாமே இதுலேயே கவரப் ஆயிரும். ஓகேங்கண்ணா. உங்களுக்கு எந்த இதுவுமே இல்லாமல் இதுலேயே நம்ம பண்ணிடுறோம். வேறு சைட்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே அதுக்கு எக்ஸ்ட்ராவாக சொல்லுவாங்க. நம்ம இன்ஜினியர் பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாதுங்க. சரிங்க. எல்லாமே இதிலே கொண்டு வந்துடணும். A to Z வரைக்கும் நம்ம எல்லாமே இதிலே முடிச்சிடணும். சரிங்க. இப்போ ஒரு பெட்ரூம்னா என்னென்ன பாயிண்ட்னா கொடுப்பீங்க, ஹால்னு என்னென்ன பாயிண்ட்னா கொடுப்பீங்க? பெட்ரூம்னாக்கா ஒரு ஃபேனு, டியூப் லைட்டு, ஒரு 0 வாட்ஸ் பல்பு, யூபிஎஸ் பாயிண்ட்டு, அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2-வே பாயிண்ட்டு, ஏசி பாயிண்ட்டுங்க. உங்களுக்கு எல்லாமே நார்மலாக வந்துடும். ஓகேங்க. அவங்க வீட்டுக்காரங்க கேட்குறாங்களோ கேட்கலையோ ஓகேங்க ஆட்டோமேட்டிக் பார்த்து எல்லாமே நம்ம கொடுத்துருவோம். ஓகேங்க. ஒரு ஸ்பாட் வந்து கட் ஆஃப் ஆகிற மாதிரி ஒரு ஸ்பாட் கொடுப்போம். அது எதுக்குனாக்கா சப்போஸ் அவங்க நைட்டில் வந்து எந்திரிச்சு வராங்கனாக்கா சுவிட்ச் போட்டு தேடக்கூடாதுன்றதுக்காக ஓகேங்க ஆட்டோமேட்டிக்காக டோர் திறந்த உடனே ஆன் ஆகிற மாதிரி அந்த லைட் ஒன்று கொடுப்போம். ஓகேங்க. சென்சார் லைட், அது ஓகேங்க, மோஷன் சென்சார் வச்சு செட் பண்ணிடுவோம். ஓகேங்க. வேறு அந்த டிவி ஆப்ஷனு, அந்த கேபிள் அதெல்லாம் கொஞ்சம் பற்றி சொல்லுங்கண்ணா. நம்ம பார்த்தீங்கன்னா டிவி எப்பயும் போல தான் டிவிக்கு வந்துடும். இப்போ கேமராவும் அதுலேயே பண்ணுற மாதிரி நம்ம ஆப்ஷன் கொடுத்துருவோம். கேமராவும் அந்த டிவிலேயே செட் பண்ணி பார்த்துக்கிற மாதிரி. ஓகேங்களா? அதில் பார்த்தீங்கன்னா டேட்டாவும் அதுலேயே லைன் கொடுத்துருவோம். ஓகேங்க. இப்போ கேபிள் யாரும் போடுறதில்ல, எல்லாமே நெட்டு தான். நெட்டு வர மாதிரி அது ஒரு ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. ஓகேங்க. உங்களுக்கு எந்த சிக்கலும் இல்லாமல் நாளைக்கு எந்த பிரச்சனைலாம் முடிச்சுக்கலாங்க.